I would like to acknowledge our esteemed chairman, Sri V. Lakshminarayan Swami sir, and Honorable President Srimati Subna ma'am. Although they are unable to join us today, we feel their presence and their contributions continue to resonate with us. I consider it a great privilege to welcome our esteemed secretary, Dr. Shrikant Kannan sir. He's a man of distinction and idol of knowledge. Welcome you, sir. It is with immense pleasure that I also welcome Dr. V. Shekhar, our director and mentor. His guidance and gentle support have been invaluable to us. Welcome you, sir. I feel deeply grateful to invite our Honorable Principal, Dr. R. Rajkumar. Welcome him in his absence. I also welcome all the faculty members and my students who has gathered here to celebrate this day. Welcome you all. இங்கிருக்கும் கனிம வளங்களை, இங்கிருக்கும் the natural resources of this country, அவற்றையெல்லாம் இங்கிருந்து எடுத்து கப்பல் வழியாக இங்கிலாந்திற்கு கொண்டு சென்று அங்கு அவர்களுடைய தொழிற்சாலைகளை அவர்கள் மேம்படுத்தி கொண்டிருந்தார்கள். அங்கு மக்கள் தொகை குறைவு, நமது நாட்டில் மக்கள் தொகை அதிகம். அப்பொழுது இங்கு இருந்த நமது தொழிற்சாலைகள் எப்படி இருந்தன? நம்முடைய 2 கைகளால் நாம் நடத்துகின்ற தொழிலைத்தான் நாம் இங்கு அதிகமாக வைத்து கொண்டிருந்தோம். தொழிற்சாலைகள் அதிகமாக இல்லை. இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வாஸ் நாட் அ பார்ட் ஆஃப் இந்தியா அட் தட் டைம். அப்படி பிறந்ததுதான் நமது கைத்தறி. ஒரு சாதாரண மனிதன் நாகரிக மனிதனாக மாறுவதற்கு உறைவிடம் வேண்டும், உணவு வேண்டும். அதைவிடவெல்லாம் முக்கியமாக இன்று இங்கே அருமையான முறையிலே அமர்ந்திருக்கிறீர்களே, அதை மேம்படுத்துகின்ற உடை வேண்டும். அந்த உடையை தயாரிக்கின்ற கைத்தறி நமது இந்தியாவிலே மேலோங்கி இருந்தது. 1905 ஆகஸ்ட் 7ஆம் தேதி முதலாக கைத்தறி நெசவாளர்களுடைய போராட்டம் இந்தியாவிலே நடந்தது. அதைத்தான் இன்றும் நாம் இந்தியாவிலே கைத்தறி தினமாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். When you take nation, our Indian nation, handloom is already combined with it. How Indians are identified? By their dress, particularly South Indians. For last 5 to 10 years, the tradition of wearing handloom dresses by South Indians has become very prominent. The staff, students and everybody has to come the traditional attire, that is in handloom sari or silk sari or dhoti and shirt. Why? Because it's our culture, it's our tradition. Again, the Ramraj, the Ramraj, other people, they give 100, they change the culture, they give 100% cotton at a throwaway price. ஒரு வேட்டி ஒரு சட்டை எல்லாம் சேர்ந்து 600 ரூபாய் சொல்றாங்க. காம்போ பேக். See the package. The same way a sari, handloom sari, hardly 300 rupees, 400 rupees. The business is developing. Side by side, the culture also. They are insisting that we are Tamilians. We should use this handloom in a successful manner to show our identity. நம்மளை உலகத்துக்கு எடுத்து காட்டுது எது? The handloom dresses. That's why. குகையில் வாழ்ந்து கொண்டிருந்த மனிதன் இன்று கூகுளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். காடுகளில் வாழ்ந்த மனிதன் இன்று கம்ப்யூட்டரில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இலைதலைகளை கட்டிக்கொண்டிருந்த மனிதன் இன்று இன்டர்நெட்டிலே வடிவமைத்து ஃபேஷன் டிசைன் என்று இனி வருகின்ற நாட்களிலே ஆகஸ்ட் 7ஆம் தேதி நாம் அனைவருமே கைத்தறி நெசவாளர்களுக்கு உதவி செய்கின்ற வகையிலே நாமும் கைத்தறி ஆடையை அணிந்து அவர்களை நாம் பெருமைப்படுத்த வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நாம் அனைவரும் உறுதிமொழியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி.